ஹலோ வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சுனா. ரைட், உங்களுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். முதலாவது வந்து என்ன விஷயம், முதலாவது வந்து மூன்றாவது வந்து முக்கியமாக யாரை ஜனாதிபதி தேர்தல் எடுக்கிறோம்னு சொல்லி, முதலாவது வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன். ரெண்டாவது வந்து நாங்கள் பொது வேட்பாளர் சம்பந்தமாக கதைப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து கரண்ட் சிச்சுவேஷன். இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் இப்போ எங்கள்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அங்கஜன், மற்றது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அதாவது பழம்பெரும் முதிர்ந்த அரசியல்வாதிகள் அனைவரும் வந்து எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக சுமந்திரனும் சாணக்கியனும் கடைசியாகவும் அதைத்தான் சொல்ல போகிறார் என்று நான் அறிஞ்சு கொண்டிருக்கிறேன். இரண்டாவதாக 2 பெரிய வேட்பாளர்களுக்கும் நாங்கள் கதைச்சு அவங்களுடைய பின்னூட்டல்களை கேட்டு 2 கடிதங்களை எடுத்தேன். நான் அதில் முதலாவதாக வந்து நான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ட்ரை பண்ணினான் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்து, அவங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுப்பதற்காக அதுக்குரிய அவருடைய செயலாளரை நான் தொடர்பு கொண்டபோது அவர்கள் சரியாக பிஸியாக இருப்பதாகவும், என்னுடைய சப்போர்ட், அதாவது வந்து என்னுடன் சும்மா கதைக்கத்தான் கூப்பிட்டிருப்பதாகவும், அதாவது தங்களுக்கு தேவையான சகல சப்போர்ட்டும் இருக்கிறது மாதிரியான அவர்களுடைய கருத்துகள் வந்து என்னோட வந்தது. அதாவது வந்து நாங்கள் முதல் சும்மா கூப்பிட்டு நாங்கள் எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை, தமிழாக்கள் தேவையில்லை, நாங்கள் ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம், முஸ்லீம் மக்கள் தேவையில்லை என்ற மாதிரியானது அவர்களுடைய ஜனாதிபதியின் வலது கை இடது கைகள் எல்லாமே என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அது தேவையில்லை. அதாவது உங்களுடைய உடன்படிக்கையில் உங்களோட கடிதங்களை வேண்டி பார்க்குறதுக்கு வந்து எங்களுடைய ஐயாவுக்கு நேரம் இல்லை, உங்களுடைய உடன்படிக்கையில் தேவையில்லை. இப்போ இருக்கிற பிரச்சனையில் வந்து நாட்டை வந்து காப்பாற்றி எழுப்பணும். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய தமிழாக்களுடைய கோரிக்கைகளை வந்து இப்படி வித்தியாசமாக எல்லாம் வைக்கலாது, அதால் தேவையில்லைன்னு சொன்னவன். அதுக்கு பிறகும் நாங்கள் ஒரு மானமில்லாத தமிழினமாக போய் இவரை நாங்கள் எங்களுடைய மனசில் இருக்கிறத சொல்லி கேட்கலாம்ன்றது அந்த நம்பிக்கை எனக்கு நேற்றைக்கு இரவோடு போயிடுச்சு. அதற்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னோட ஞாயிற்றுக்கிழமை காலமே 1 மணி அளவில் வந்து தற்போதைய ஆப்போசிட் லீடர் சஜித் பிரேமதாசை வந்து என்னோட கதைத்திருந்தார். அப்போ அவரிடம் சொன்னேன், நாங்களுடைய பொதுமக்கள் ஒரு சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் சார், நான் வந்து உங்களோட கதைக்கலாமான்னு சொல்லி. அப்போ சொன்னார், ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்றைக்கு கேட்குறாவுக்கு போகிறேன், விடிய 10:30க்கு கேட்குறா போகிறேன், கேட்குறா வாங்கன்னு சொல்லி. பட் எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு அவையே வெயிட் பண்ணி கொண்டு வந்தபடியா. ஸோ அதுக்கு பிறகு 4:35க்கு வந்து நான் தம்புத்தேகம் டவுனுக்கு போனேன். அங்கே அவருடைய ப்ரோக்ராம் நடந்து கொண்டது. நான் ஒரு பார்வையாளராக தான் கலந்து கொண்டேன். அது பிறகு அவருக்கு கால் எடுத்தேன். நான் டெக்ஸ்ட் பண்ணினால் அவர் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுவார், அவ்வளோ பிஸிலையும் டெக்ஸ்ட் பண்ணால் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுவார். அப்போ அவரோட போய் கழிச்சா பிறகு அன்றாதபுரத்தில் வந்து இப்போ இங்கே நேரம் 9 மணி. இப்போ நான் ட்ரிங்கோடு நினைக்கிறேன். ஒரு 7:15 போல் அன்றாதபுரத்தில் ஒரு டீ பிரேக்கில் வர சொன்னேன் நான். அப்போ முதலாவது கொண்டே நாங்கள் முதல் டிராஃப்ட் பண்ணி நான் அந்த கடிதத்தை கொடுத்தினான். அவர் ஆறுதலாக இருந்து அவ்வளவு ரஷ்ஷுக்குள்ளையும் ஆறுதலாக இருந்து வாய்ச்சிட்டு சொன்னவர், இது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், நீங்கள் நாளைக்கு எனக்கு ஒரு நாள் டைம் தாங்கோ, இதில் பெரும்பாலான விஷயங்கள் ஓகே அப்போ என்று சொல்லி எனக்கு சொன்னவர். ஆனால் நான் சைன் பண்ணி தாரத்துக்கு வந்து எனக்கு ஒரு நாள் டைம் தாங்கண்ட ஆக்கள் டைம் இதை பற்றி காய்ச்சி போட்டு தான் அவர் முடிவெடுக்கலாம், காய்ச்சி போட்டு நான் ஹோம் சார் பிரச்சனைன்னு சொன்னான். அதுக்கு பிறகு நான் ஒரு பர்சனல் கடிதம் உண்டு, என்னுடைய பர்சனல் கடிதம் உண்டு, டீல் கடிதம் உண்டு, சஜித் பிரேமதாஸ் சார் அவர்கிட்ட கொடுத்தேன். நான் அதை வாட்சி போட்டு உடனே எடுத்து பெயின் எடுத்து கொண்டு வாங்க 5 கோப்பி, அதில் 1 கோப்பி அவருக்கு, 4 கோப்பி எனக்கு, கடன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சைன் பண்ணி போட்டு சொன்னவர். ஓகே, திஸ் இஸ் ஃபைன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொன்னவர். அப்போ நான் சொல்கிறேன் தேங்க்யூ சார்ன்னு சொல்லி அந்த கடிதம் வந்து இங்கே இதுக்குள்ளே தான் கிடக்கு. பட் அதை நான் கொஞ்சம் அந்த பர்சனல் டீலை கொஞ்சம் வச்சுருப்பேன் ஆறுதலாக என்ன. ரைட், அது நாங்கள் சொல்ல தேவையில்லை தானே. ஒரு பர்சனல் டீலண்ட நீங்கள் டீலண்டே எடுக்கலாம். காசு இல்லையா இதுக்குள்ள? காசு இல்லை, வெயிட், நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, காசு இல்லாமல் வேண்டிட்டார். இதுக்குள்ள காசு இல்லை, அந்த புத்தகமும் மற்றது இந்த இருக்குது அந்த கடிதங்கள், சைன் பண்ண கடிதங்கள் இதில் இருக்குது, சரிதானே? ரைட். அதற்கு பிறகு வந்து அவர் கேட்டவர்னு சொன்னால், தனக்கு தான் இன்றைக்கு ட்ரிங்கோவில் நாளைக்கு அவருடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுது, ட்ரிங்கோவில் தன்னோட ஜாயின் பண்ணிடலாமான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், சார் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வாரேன், நான் ஒரு சின்ன படியே சார் என்ன கேட்குறீங்கன்னு சொல்ல, இல்லை யூ ஷுட் கம்,
ஐம் வெரி ஹாப்பி வித் யூன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு சொன்னவர். தட்ஸ் ஃபைன், வில் டூ இட்ஸ் என்று சொல்லி சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு நான் நாளைக்கு வந்து ட்ரிங்கோவில் எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி, என்னுடைய எதிர்கால ஜனாதிபதி, எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி, தமிழ் பேசும் மக்களுடையும் முஸ்லீம் மக்களுடைய எதிர்கால ஜனாதிபதி அவர்கள் வந்து நாளைக்கு ட்ரிங்கோவில் விடியிலிருந்து பிஷப் மேலே சந்திக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் வேற சொல்லியிருக்கார். அவருடைய நான் பயணிப்பேன் நாளைக்கு ட்ரிங்கோ. அதுக்கு பிறகு நினைக்கிறேன் ஜெஃப்னா போய் தான் மட்டக்களப்பு வரையணுமா அல்லது மட்டக்களப்பு போய் ஜெஃப்னா வரையணுமான்னு தெரியலை. பட் இப்போ பொக்ஸ் அடிக்கிறதுக்கு 31 தான் பிளான் பண்ணினான். பட் இப்போவே அடிப்போம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஒரு விஷயத்தை நன்றேசை இன்றேசை என்று சொல்லுவாங்க. டிசைட் பண்ணின அப்புறம் அவ்வளவு நாள் செய்யக்கூடாதுன்றபடியாக நாங்கள் வந்து இப்போ 1-2 இதில் ரணில் டாக்கள் கத்தினோம், டக்ளசன் டாக்கள் கத்தினோம். உங்களுக்கு ஆக்கள் இருக்குது தாராளமாக. அங்கோஜன் ராமநாதன் இருக்கிறார், அதுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் எம்பிக்கள் இருக்கிறார்கள், ஆடிக்குள் இருக்கிறது, மட்டக்களப்பு மேளம் இருக்கிறது. எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அங்கால அரசியல் செய்யுங்க. நாங்கள் இங்கே தனியாக நிற்கிறோம். பாப்போம் இந்த முறை வடக்கு கிழக்கில் வந்து யார் கூட வாக்கெடுக்கிறது, யார். நான் இங்கே தனியாக தான் நிற்கிறேன் சதீஷரோட. தமிழ் ஆக்கள், தமிழ் எம்பிக்கள் ஒருத்தரும் இது வரைக்கும் இல்லை. அங்கஜன் ராமநாதன் தன்னுடைய பார் லைசன்ஸ் எல்லாம் செய்யணும்னு படார நாங்கள் ஜங் பண்ணார். எங்களுக்கு பார் லைசன்ஸ் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் சாதாரண சிம்பிள் ஆக்கள் தானே. அதால் நான் நினைக்கிறேன் முதலாவது அந்த விஷயம். 2வது வந்து 1 மினிட் போஸ்ட் பண்ணி போட்டு டேட்டா போட்டுவார் வந்துச்சு, ஃபோனில் டேட்டா ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு வந்து 2வது வந்து எங்களுடைய பொது வேட்பாளர் சம்பந்தமாக எனக்கு ஒரு சின்ன கவலை இருக்குது. என்னென்றால் இப்போ இருக்கிற நிலைமையில் நாங்கள் வந்து கையில் இருக்கிற பலாக்காயை பற்றி யோசிக்கணும், மரத்தில் இருக்கிற சுலாக்காயை பற்றி யோசிக்க இல்லாது. இப்போ நாங்கள் தமிழாக்களை ஒன்று செய்ய போகிறோம். இது வந்து ஒரு திட்டமிட்ட ரீதியில் எங்களோட பொது வேட்பாளர்ன்றது வந்து ஒரு நல்ல கருத்து. இதை வந்து திட்டமிட்ட ரீதியில் ரணில் அவர்கள் வந்து எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற யாரோ கொஞ்சம் பேரோட கதைச்சு அவர்களுடைய ஆதரவோடு தான் இந்த தமிழ் வேட்பாளர் ஒன்றை கொண்டு வந்தது. பொது வேட்பாளர் இன உணர்வு வேறட்டுமே வைக்கி அவை இன உணர்வு வந்துச்சு என்று சொன்னால் அந்த இன உணர்வில் வந்து அவை பெரும்பாலும் அவைக்குத்தான் வாக்களிப்பினம் என்ற ஒரு தவறான கணிப்போடு தான் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நரித்தனமான பிளான் தான் அந்த பொது வேட்பாளர்ன்றது. அதுக்குள்ள பாவன அரியநேந்திரன் வந்து மாட்டுப்பட்டிருக்கிறார். சரியான கவலையான விஷயம். எனிவே நாங்கள் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த மனவருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் ஜனாதிபதியாக வர முடியாது. அநியாயமாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்கிற வேலைகள் மட்டும்தான் அவரால் செய்ய இயலும். அதுவும் நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட 1-2 விதமான வாக்குகளை மட்டும்தான் அவரால் செய்ய இயலும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர 3வது வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சம்பந்தமாக நான் கதைக்கணும். அப்போ நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை தீர்மானிக்கிறதுக்கு முன்னம் நான் பார்த்தேன்னா எல்லாருடையும் கதைப்பம் உண்டு. அதில் அனுர குமார திசாநாயக்க கிளியராக சொல்லிட்டார், எங்களுக்கு வந்து தேவையில்லைன்னு. அதாவது வந்து எங்களுக்கு தமிழாக்களோட ஓட் தேவையில்லை, முஸ்லீம் ஆக்களோட ஓட் தேவையில்லை, நாங்கள் எங்கண்ட வாக்குகளாலேயே வெல்லுவோம் என்று சொல்லி அவர் வடிவாக கிளியராக சொல்லிட்டார். அதுக்கு பிறகு அவரோட கதைச்சு அந்த இந்தி மாவும் இப்போ ஏதோ இந்த பர்சனலை பற்றி கதைக்கணுமான்னு சொல்லி ஏதோ செலஸ்டீனம் சேர்ந்து மிஸ்டர் செலஸ்டீனம் இந்தி மாவும் சேர்ந்து ஏதோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் வீடியோ வச்சுருந்தோம். இந்த பர்சனல் கதைங்க தாராளமாக நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அது கதைப்பீங்கன்னு தான் சொல்லிக்கிங்க. நீங்கள் இங்கே இப்போ ராசாயன் பர்சனலாக கதைக்க எனக்கு ஆதரவு கூடும், ஆதரவு குறையாது. நான் அப்பட்டமானவன், எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். வேறும் ஏதாவது இருந்தேன்டா அதையும் கதைங்க. பர்சனலாக ஒரு சந்தோஷம் இல்லை இருந்தால் எனக்கும் சொல்லி போட்டு கதைங்க. அப்போ நானும் கேட்குறேன், புதுசாக சொல்லிக்கல. முக்கியமாக உமாரன் ராசையா மாதிரியான ஒரு அடிமட்ட முட்டாள்கள் வந்து இப்படி ஏதாவது பர்சனலாக அவனை எனக்கு தெரியும், அவன் எங்கட அவன் பாடாண்டு தான் கதைக்கிறான்னு கதைக்கிறது எல்லாத்தையும் நிப்பாடுங்க. உமாரன் ராசையா நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி கதைக்கிறது சரியில்லையான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நான் கேஸ் தரையில்ண்டாக்காண்டு நீங்கள் அப்படி கதைக்கக்கூடாது. சந்தோஷம், நல்ல விஷயம். தொழில் சிரமம் ஒன்று இருக்கும்டா சார், என்ன இருந்தாலும் ஒரு சின்ன தொழில் சிரமம் ஒன்று இருக்க தானே வேணும். ரைட், நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். எங்களுடைய இந்த 3 வேட்பாளரில் வந்து இவர் அன்றகுமார திசாநாயக்க இப்போது எங்களுடைய இதிலேருந்து போயிட்டார். அவருக்கு ஒரு வித வாக்கும் வந்து வடக்கு கிழக்கில் விழாது. 1 விதமோ 2 விதமோ தான் விழ சான்ஸ் இருக்குது. அது மாதிரி மாறி கீறினா மட்டும்தான். ஏன்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் சொல்கிறேன். நான் சஜித்துக்கு எங்களுடைய
எதிர்கால ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வந்து நான் ஆதரவு கொடுக்கறதுக்கு வெளிக்கிடக்கூடிய முக்கியமான காரணம், இந்த 3 வேட்பாளரில் வந்து ஒரு கசப்பான வரலாறு இல்லாத ஒரு வேட்பாளர் வந்து சஜித் பிரேமதாச. உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டட்லி சேனநாயக்கவிலிருந்து அதுக்கு பிறகு எங்கள்ட ஆர் பிரேமதாச அவராது எங்களோட சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தகப்பன் ஆர் பிரேமதாசா 1988ஆம் ஆண்டிலிருந்து 1993ஆம் ஆண்டு வரை மே மாதம் 1ஆம் தேதி வரை வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு குண்டு வெடிப்பொன்றில் வந்து பலியானவர் ஆர் பிரேமதாஸ். அது பழைய வரலாறு. இப்போ நானும் என்னுடைய தந்தையை இழந்திருக்கேன். அப்போ நான் அவருடைய கொடுத்ததும் சொல்லி அவர் சொன்னேன், சார் நான் சொன்னேன் சார் நான் எந்த தந்தையை இழந்திருக்கேன், நீங்களும் ஒரு தந்தைகள் இல்லாதால் இப்போ 2 பேருமே ஒரு வழி தெரிஞ்ச ஆக்கள்னு சொல்ல அவர் சொன்னேன். எஸ் அது நீங்கள் சொல்ல சரியா போண்டு. அது வந்து துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம். அதை ஒருத்தரும் பொறுப்பெடுக்கல 93ஆம் ஆண்டு மே மாதம். ஆனால் ஆர் பிரேமதாஸ் என்றவர் வந்து அடிமட்டத்தில் இருந்து, அதாவது வந்து ஒரு பாட்டாளி வர்க்கத்தில் இருந்து ஒரு ஜனாதிபதி ஆயின ஒரு படித்த ஒரு பிரபல்யமான எல்லா சிங்களவர்களாலேயுமே விரும்பப்படுகின்ற, அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு எங்களுடைய இலவச சீருட இலவச மத்திய உணவு ஸ்கூல்களில் போன்ற எல்லாத்தையும் மற்ற வீடு இல்லாதவர்களுக்கு வீடு என்று சொல்லி 88லேருந்து 93ஆம் வரைக்கும் சிங்கள மக்களிட மனசை வென்ற ஒரு 2வது இலங்கையின் 2வது ஜனாதிபதி தான் வந்து ஆர் பிரேமதாஸ் அவர்கள். அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பின்னர் வந்து நாங்கள் அதில் 88ஆம் ஆண்டு வந்து முக்கியமான விஷயம் என்றால், அதற்கு பிறகு எங்களுடைய நாடு வந்து 93ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய போராட்டங்கள் வந்து வேறு விதமாக போய் நாங்கள் வேறு திசைக்கு போனாங்க. அது வந்து வரலாறு பற்றி மீட்டி பார்க்க விரும்புகிறேன். நான் அதுக்கு முன்னம் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ மற்ற 2 வேட்பாளரையும் பார்ப்போம். 87ஆம் ஆண்டு கலவரம். இப்போ உதாரணத்துக்கு என்பிபியினுடைய வேட்பாளர் அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் வந்தால் என்ன நடக்கும், இந்த எங்களுடைய ஜனாதிபதியாக வந்தால் என்ன நடக்கும் என்றால், கல்லளை பிடிக்கிறேன் என்று சொல்லி எல்லார் மீதும் அவர்கள், அதாவது வந்து அவர்கள் தொழிற்சங்கம் தாழ்ந்தவர். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அன்ரோகுமார திசாநாயக்க எங்களுடைய அவர்கள் வந்து ஒரு தொழிற்சங்கம் சார்ந்தவர்னு சொன்னால், இப்போ ஜிஎம்ஓயை பேக் பண்ணுறது வந்து அவரால். அது மாதிரி இந்த போராட்டங்களை போராட்டத்தால் முன்னுக்கு வேற இயலான்றது வந்து கடந்த வரலாறு சொல்லியிருக்கு. நியாயமான போராட்டங்கள்ன்றது வேறு, ஒரு இனம் சார்ந்த நியாயமான போராட்டங்கள்ன்றது வேறு. ஆனால் ஒரு தனிப்பட்ட இலாபம் சார்ந்த போராட்டங்களால் மேலே வரையலான்றது வரலாறு. அப்படியான ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட ஜேவிபி என்ற கட்சி தான் இப்போ என்பிபி என்ற கட்சியில் வந்திருக்குது. இப்போ நாங்கள் அவருக்கும் கொடுக்கல, திருப்பியும் எங்கள் நாட்டில் போராட்டங்கள் வரும். போராட்டங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் பெட்ரோல் இல்லாமல் போகும், மண்ணெண்ணெய் இல்லாமல் போகும், உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், எல்லாரையுமே சுடுவினம். அப்படியான ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு என்ற தனிப்பட்ட கருத்து வந்து தமிழாக்களுக்கு வந்து, மற்றது தமிழாக்களே தேவையில்லை, முஸ்லீம் ஆக்களே தேவையில்லை என்று புறக்கணிக்கிற ஒரு ஜனாதிபதியை வந்து நாங்கள் அடுத்த வரலாற்றில் வந்து நான் சொன்னால் கூட ஒருத்தரம் போட மாட்டோம். ஸோ எங்களுக்கு அவர் ஜேபி அன்ரோகுமார திசாநாயக்க வந்து ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய தெரிவிலிருந்து வெளியால் போயிட்டார். அதுக்கு அடுத்ததாக இருந்தது வந்து 1988ஆம் ஆண்டு பட்டலாண்ட் படுகொலை என சொல்லப்படுகின்ற 60,000 சிங்கள சகோதரர்களை கொண்டதற்கு காரணம் குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றது என்னுடைய கருத்து. அது நான் யூடியூப்பில் தான் அறிந்து கொண்டேன். வயசு போன பழைய சிங்கள தாத்தாக்கள் சொன்ன கதையை நேற்று முந்தின நாள் அவரிடம் கேட்டேன் என்ன வரலாறு என்று. ஸோ அப்படிப்பட்ட வரலாறுடையவர் 2002ஆம் ஆண்டு மறுபடியும் எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டம் என்ற ஒன்றை வந்து சின்ன வடக்கையும் கிழக்கையும் பிரித்த பெருமைக்குரியவர் வந்து எங்களுடைய இப்போ தற்போதைய ஜனாதிபதி என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடம் வந்து இப்போ இந்த 2019ஆம் ஆண்டு கூட ஆரோ எறிஞ்ச கல்லாற்றோ மண்டியாவில் விழுந்த மாதிரி வந்து அரகல போராட்டத்தின் மூலம் இருந்த ஜனாதிபதி செலுத்தப்பட்ட போது தானாகவே அதுக்குள்ளே பூந்து எல்லாரையும் சுட சொல்லி ஜனாதிபதி செலுத்துக்கு முன்னால் பொதுமக்களை எல்லாம் சுட்ட ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. இப்போ அப்படியான ஒரு ஆளை திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டோம்டா இன்னொரு 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணும். ஸோ அதில் நான் முடிவெடுத்தினான். அதனால் அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்துப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் என்ன இருக்குண்டு எங்களை தமிழாக்கள் தேவையில்லைன்னு சொல்லி கிளீனாக சொன்ன பிறகு
நான் அவையிட்ட போய் எங்களுடைய வாக்கு போட சொல்கிறது வந்து எங்களோட தமிழ் மக்கள் என்ன வந்து ஆதரிக்க மாட்டோம் என்ற கருத்தை வந்து எதிர்ப்பினான். ஸோ எங்களோட தமிழ் மக்களுடைய எல்லாருடைய தற்போதைய ஜனாதிபதி என்றபடியாக 70 நாட்கள் போய் கதைக்க சொன்னதுக்காண்டி நான் கதைக்க ட்ரை பண்ணினா அவை தேவையில்லை போலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து ஒரு பழைய வரலாறும் இல்லை, அதாவது கெட்ட வரலாறும் இல்லாத பாமர மக்கள்ல இருந்து படித்தவர்கள் வரைக்கும் போய் இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதி தெரியுமென்று சொல்கிறது வந்து எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மட்டும்தான். ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய மகன், அவர் தான் எங்களுடைய ஒரே தெரிவாக இருக்கும். ஸோ நான் இந்தியிலிருந்து வந்து எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய முழு மூச்சான ஆதரவாளராக இருப்பேன். அவருடைய வெற்றிக்காக பாடுபடுவேன். ஆனால் இப்போ கணவர் கேட்கலாம், அவருடைய கட்சியில் இணைஞ்சிருக்கிறீங்களாண்டு. ஒரு நாளும் இல்லை, நான் ஒரு கட்சியிலே மனையலை. இதில் வந்து நாங்கள் ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து ஒரு டிசைட் பண்ணிக்கோம். நான் என்று போட்டது என்னன்னு சொன்னால், அப்போ நான் டிசைட் பண்ணியிருந்தான். இப்போ உங்களோட குரல் அது மாறி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுங்க நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு அப்பழுக்கட்ட பழைய வரலாறு இல்லாத ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கணும். அவருடைய தந்தையார் வந்து சிங்கள மக்களால் மிகவும் விரும்பப்படுற ஒரு ரணசிங்க பிரேமதாசன் சொன்னால் ஒவ்வொரு வயசு போனாக்களும் வந்து அப்படி நெஞ்சில கையில தொட்டு எங்களுடைய தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 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 உன்னதமான புனிதமான மனிதனுக்கு பிறந்தவர் தான் எங்களுடைய சஜித் பிரேமதாச. அவரும் வந்து ஒரு ஒரு பழைய வரலாறு இல்லை. அவர் ஆப்போசிட் லீடராக இருக்கையும் இவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறார். அதை விட அவருக்கு ஒரு கெட்ட வரலாறோ அப்படியோ இப்படியோ ஒன்றுமே இல்லாததால மற்றது இன்னொரு விஷயம், போன முறை வந்து அவருடைய வாக்கு வங்கி வந்து 48% 47% இருந்தது. ஸோ இந்த முறை அவர் 48% இன்னொரு 3% போகிறது மட்டும்தான் அவருக்கு தேவைப்படும். அந்த 3% வாக்கு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்க போகிறோம். ஆனால் அன்ரோகுமார் திசாநாயக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு சீட்டில் இருந்தாக்கள், ஒரு சீட் 2 சீட்டில் இருந்தாக்கள் அவ 50க்கு வாரன்றதோ அல்லது தேசிய பட்டியலில் வந்து தற்போதைய ஜனாதிபதி கூட திருப்பி 50% வாக்கப்படுறதுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கள மக்கள் கனவோட கழிச்சிருக்கிறோம். எல்லாருமே சிரிக்கணும், அப்படியெல்லாம் வரையிலாது தானே இப்போ ஒரு நேர்ந்து. ஸோ எங்களுடைய இந்த தெரிவு வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய தெரிவு. அப்போ நீங்கள் கேட்பீங்கள் அவரை தெரிஞ்சு போட்டு இப்போ எங்களுடைய அரசியலுக்கு என்ன நடக்கும், நீங்கள் எல்லா கட்டமைப்பையும் உடைச்சிட்டீங்க, அதாவது இவை வந்து கூட்டமைப்புகளை எல்லாம் அது நான் உடைக்கல, தாங்களாக உடைஞ்சவ. பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெரும்பாலும் தனிப்போம், ஒரு தனி கட்சி அமைப்போம். அந்த தனி கட்சியில் வந்து ஹைலி இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி ஒன்றை கொண்டு வருவோம். ஒரு நல்ல இதய சுத்தி உள்ள எதிர்காலத்தில் வந்து பொதுமக்களுடைய அபிலாசைகளை வழங்கி கொள்கிற ஒவ்வொரு பொதுமக்களையும் தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பியாக பார்க்கின்ற ஒரு 10-15 யங்ஸ்டர்ஸ், இளமையான ஒரு ஒரு துணிச்சலான ஒரு 15 MP கொண்டு வரணும்ன்ற ஆசை. அப்படி கொண்டு வந்து நாங்கள் 1-2 கேபினெட் மினிஸ்ட்ரியோ அல்லது 3 கேபினெட் மினிஸ்ட்ரியோ இன்னுமோ வடக்கு கிழக்கு எல்லாமே சேர்த்து மற்றது முஸ்லீம் சமூகங்களுடன் சேர்ந்து அவர்கள் எவ்வாறு தீர்மானித்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. அவர்களும் என்னுடைய கருத்தை ஆதரிப்பார்கள் நினைக்கிறேன். அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் கவர்மெண்டோட சப்போர்ட் பண்ணி எங்களோட டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவோம். முக்கியமாக டயஸ்போராவில் இங்கேருந்து வெளிநாள் இருக்கிறார்கள்லாம் வரக்கூடியதாக இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் வித்தின் 2-3 இயர்ஸ் வந்து கடந்து எங்களுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து எங்களுடைய போராளிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஆசை கனவோட நான் இறங்கின அரசியல். இந்த கனவு வந்து எல்லாரும் சொன்னவன் 1வது வீக்கில் காணாமல் போயிடுவான், ஓடிடுவான், யார்டைன் காசு வேண்டி கொண்டு ஓடிடுவான்னு சொல்லி இப்போ இங்கே நிற்கிறேன். இப்படி வசதி எனக்கு ஆசையாக இருக்குது. என்ன இப்போ கொஞ்சம் உங்களை நினைக்க கவலையாக இருக்குது அந்த 1-2 கொஞ்சம் பேரை. இந்த முறை உங்களுடைய வாக்கு வந்து கட்டாயம் உங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இருக்கணும். அவருடைய குறியீடு வந்து டெலிஃபோன், சரிதானே? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கேஸ் சிலிண்டர் எரிஞ்சால் வீடு வெடிக்கும். வீடு போய் இப்போ கேஸ் சிலிண்டர் ஒன்று நிற்கிது, ஒரு ஏடியா வெடிக்க போகுது. பட் நீங்கள் எல்லாரும் என்னோட கதைக்கு ஆசைப்படுற சின்னத்தில் டெலிஃபோனில், ஸோ அந்த சின்னத்தில் இருக்கிற எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய 100% ஓட்டையும் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த முறை அடுத்த முறை நாங்கள் கேட்கலாம், சார் நாங்கள் உங்களை ஜனாதிபதி ஆக்கிவிட்டு நாங்கள் உங்களுக்கு இருக்கிற முழு ஓட்டையும் தந்திருக்கிறோம் என்று சொல்லி. அதுக்கு தனி கட்சி தான் ஒரே வழி. ஜஸ்ட் நாங்கள் தனி கட்சி தான் போகிறோம். பட் ஜனாதிபதி தேர்தலில் உங்களை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கினது நாங்கள் தான் என்று சொல்லுவோம். அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. அதற்குரிய இந்த இனிவார நாட்களில் வந்து முழுமையாக பாடுபடுவேன்.
தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போது ட்ரிங்கோவில் நிற்கிறேன். நாளைக்கு ட்ரிங்கோவில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கூட்டத்தில் வந்து நான் பங்கு பெற்றுவேன். நீங்கள் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தமிழாக்கள் நீங்கள் வந்தால் தான் எனக்கு பெருமையாக இருக்கும். நானும் சொல்லுவேன் சார் பாருங்க இவ்வளோ தமிழாக்கள் இருக்கணும், கதை கேட்க இவ்வளோ தமிழாக்கள் சத்தம் போடினோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ட்ரிங்கோன்றது எங்களோட அப்பா வந்து 1960ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டாக கஸ்டம்ஸில் வேலை செய்யல. அம்மா அப்பாவும் கல்யாணம் கட்டி வந்திருந்த இடம் திருகோணமலை. மற்றது என்னுடைய நண்பர்கள் கனவேர் இருக்கிறார்கள். நான் இப்போது ட்ரிங்கோவில் தான் நிற்கிறேன். நாளைக்கு விடிய ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு நான் இந்த ஃபேஸ்புக்கில் போடுறேன். தயவு செய்து வாங்கோ. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அம்மா தம்பி சகோதரங்கள் எல்லாரையும் கூட்டிக்கொண்டு வாங்கோ. நாங்கள் காட்டுற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சப்போர்ட் தான். அதாவது வந்து அவருடைய இதுதான் எதிர்காலத்தில் வந்து அவர்கள் எங்களுக்குரிய செய்ய வேண்டிய எல்லாத்தையும். இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து கூட பிறகு சொல்லலாம் நாங்கள் தான் ஓட் போடனாங்கன்னு சொல்லி. ஸோ நாளைக்கு வாங்கோ. நாளைக்கு 4:30 இங்கே அனுப்பேன். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் போகிறேன் சஜித் சாரோட. அது பிறகு பெட்டிக்குள்ளே போகிறேன். வடக்கு கிழக்கு முழுக்க சஜித் சாரோட போகிறேன். பாக்ஸ் அடிக்க தொடங்கியாச்சு. எப்படி வசதி கேட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.